ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் திருமலா திருப்பதி தலக்கோனா ஒண்டிமீட்டாக்கு இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தரிசன டிக்கெட் நம்ம ஜனவரியில் புக் பண்ணியிருந்தால் எப்படி ரூம் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தரிசன டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலை ஆனாலும் நம்ம ரூம் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். திருமலானா லொக்கேஷன் மலை மேலே கோயில்கிட்ட ஸ்டே பண்ணுறது. கீழ் திருப்பதினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயில்கிட்ட இருக்கிற தொல்லப்பா கார்டன்ஸில் மினிமம் ரூம்ஸ். இந்த இடங்களில் நம்ம ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜனவரியில் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 2 பேருக்காச்சும் நம்ம புக் பண்ணியிருந்தால் தான் இப்போ சொன்ன இந்த இடங்களில் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும் ஆன்லைன்லேயே. எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் நீங்கள் லாகின் செய்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 2 தர்ஷன டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியிலேயே வர்ச்சுவலும் போட்டிருக்கீங்க, 300 ரூபாவும் போட்டிருக்கீங்க. அப்போது 2 ரூம் புக் பண்ணிக்கலாமானா எப்படி நீங்கள் எடுத்துக்கணுன்னா, திருமலாவில் ரூம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் திருமலாலேயே ரூம் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆதார், அந்த ஆதார் வச்சு புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஆதாரில் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதே மாதிரி திருப்பதியில் ஒரு தடவை ரூம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பதியில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அந்த 30 நாள் அப்படிங்கிறது நீங்கள் டிசம்பரில் ஏதாவது ரூம் போட்டிருந்தாலும் சரி 30 நாள் டைம் கேப் ஆதார் நம்பருக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரே ஆதாருக்கு திருமலாலையும் ரூம் புக் பண்ணிக்கலாமா, கீழ் திருப்பதியிலையும் ரூம் புக் பண்ணிக்கலாமா ஜனவரி மாதத்தில் அப்படின்னா புக் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு திருமலாவுக்கு புக் பண்ணிக்கோங்க. லிங்க் எனேபிளாகவே இருக்குது அப்படின்னா திருப்பதிக்கு ட்ரை பண்ணுங்கள். 2:58 போல் ஆப்போ போர்ட்டலோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் திருமலாவில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதியில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா கீழ் திருப்பதியில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திருமலாவில் ரூம் நம்ம இப்போவே சூஸ் பண்ணிட முடியாது. அமௌண்ட்டு தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். 100 ரூபாய் ரூமா, 999 ருபீஸ் ரூமா, இல்லை ஏசி ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஆனால் கீழ் திருப்பதியில் நீங்கள் புக் பண்ணுறீங்க திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ்னால் எங்கே நமக்கு ரூம் வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேனா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு கிட்டேனா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், திருச்சானூர்னா தொல்லப்பா கார்டன்ஸ் மினிமம் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு உண்டானது. அடுத்து திருமலா லொக்கேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம புக் பண்ண தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி புக் அக்காமடேஷன் நல்லா டார்க்காக எனேபிளாக காமிக்கும், அது கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து செலக்ட் லொக்கேஷன் இருக்கும். திருமலாவா திருப்பதியான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எப்போ அந்த லொக்கேஷனுக்கு போய் நம்ம பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த 4 ஸ்லாட். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ஜனவரி 10க்குன்னு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் தான் அவைலபிலிட்டியை காமிக்கும். இந்த 2 நாளில் எப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத முதலையே பிளான் பண்ணிக்கணும். 00னா நைட்டுலேருந்து காலையில் 6 மணி, அடுத்து காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி, மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டானது. இந்த 6 மணி நேரத்துக்குள்ளார நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். ஆனால் 1 நிமிஷம் கூட நம்ம டிலேவாக பண்ணக்கூடாது அந்த 6 மணி ஸ்லாட்லேருந்து. அப்படி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரூம் கேன்சல் ஆகிடும் லேட்டாக போனால். அடுத்து திருமலாவில் இப்போது நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் ரூம் அலாட் பண்ணிவிடுவாங்க. அதிலே டைம் போட்டிருப்பாங்க, இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் ரூம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்எம்எஸில் போட்டிருக்கிற நேரத்துக்குள்ளார நம்ம போய் ரூம் எடுக்கலைனாலும்
ஆட்டோமேட்டிக்காக ரூம் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 சுச்சுவேஷனில் ரூம் கேன்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் 6 hours ஸ்லாட்டை கரெக்டாக பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாது. கேன்சல் வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் புக் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கேன்சல் பண்ண ரூம்ஸ் எல்லாம் காமிக்கிறது கிடையாது அவைலபிலிட்டியாக. அதனால் பிளான் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 டேட் அவைலபிலிட்டி காமிக்கும். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண டேட், அதுக்கு நாள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் கேட்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. 24 மணி நேரம் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னா சாவி கொடுக்குறவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆன்லைனில் நம்ம ஒரு நாளைக்கு தான் புக் பண்ணிக்க முடியும். தர்ஷன் டிக்கெட் மூலமாக புக் பண்ணுறப்போ நம்ம எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 2 பேரோட டீட்டெயில்ஸ் மினிமம். இப்போ நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட்டே 4 பேருக்கு போட்டிருந்தா கூட அதில் யார் பேரில் போய் ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிறத முதலே சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா பே பண்ணிக்கோங்க. தர்ஷன் டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ரூம் வேண்டாம் அப்படின்னா புக் பண்ண அந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி ரூம் எடுத்ததுக்கப்புறம் வக்கேட் பண்ணி யூபிஐயில் பே பண்ணியிருந்தால் 1 டேக்குள்ளார ரிட்டர்ன் ஆகிடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ரிட்டர்ன் ஆகிடும். காஷன் டெபாசிட் 100 ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட். ஸோ 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 999 ரூபாய்க்கு இன்னொரு 999 ரூபாய் ரூம் ரெண்ட்டு காஷன் டெபாசிட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1518 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி டேக்ஸோடு சேர்த்து 3400 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. சீக்கிரமாக தீரக்கூடிய ரூம்ஸ் திருமலாவில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏசி ரூம் தீரும், அப்புறம் 100 ரூபாய் ரூம் தீரும். 100 ரூபாய் ரூமே வீக் டேஸில் புக் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் தர்ஷன் டிக்கெட் அப்படின்னா ஒரு நாளைக்கு 900 ரூம்ஸ் இருக்கும். வீக்கெண்டுனா 450. மற்ற 2 டைப் ஆஃப் ரூம் கூட அப்படி தான். வீக் டேஸில் ஒரு நம்பர் இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக வீக்கெண்டில் இருக்கும். திருமலாவில் ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னா 100 ரூபாய் ரூமே சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ், ராம்பகீஜா, வராகசாமி, இப்போ புதுசாக ஏடிசியில் கூட சூப்பராக இருக்குது ரூம்ஸ். இந்த இடங்களில் மோஸ்ட்லி அலாட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதினா நம்ம சூஸ் பண்ணுற ரூமில் அதே தான் இப்போ சொன்ன ரூல்ஸே தான். 6 ஹவர்ஸ்க்குள்ளார போய் நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுலேருந்து நம்ம 24 hours ஸ்டே பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் திருமலையில் ட்ரை பண்ணி கிடைக்கலனா கீழ் திருப்பதியில் கூட புக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு தர்ஷனத்துக்கு கூட நம்ம திருமலாவுக்கு போயிட்டு வரலாம். ஜனவரியில் ஒரு வேளை ரூம் புக் பண்ணிட்டா வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு புக் பண்ண முடியுமா மறுபடியும் அப்படின்னா, திருமலாவில் எப்படி ஏகாதசி துவாதசிக்கு நேரில் தான் வந்து புக் பண்ண சொல்லுவாங்க. மற்ற நாள் கூட எப்படின்னு தெரியல. ரூல்ஸ் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா ரூம்ஸ்லையுமே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ வெந்நீர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. 99% ஆஃப் த ரூம்ஸ் நல்லாயிருக்கும். 50 ரூபாய் ரூம் வேணும் அப்படின்னா திருமலாவில் நேரில் மட்டும்தான் நம்ம போய் புக் பண்ணிக்க முடியும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ரூமில் 3லேருந்து 4 பேர் 5 பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஆஸ் பர் ரூல் ஒரு நாள் தான் நம்ம ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னா நீங்கள் சாவி கொடுக்கறத கேட்டு பாருங்கள், அவர் கொடுத்தா தான் உண்டு. ஜென்ரலாக ரூல் படி ஒரு நாள் தான் நம்ம ரூம் எடுக்க முடியும். இப்போ தர்ஷன் டிக்கெட்டே எதுவும் புக் பண்ணலை, இருந்தாலும் ரூம் எப்படி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறது அப்படின்னா அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு மொபைல் நம்பரில் 258 போல் ஆப்லேயோ போர்ட்டலையோ ஏதோ ஒரு இதில் லாகின் செய்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 3 மணி போல் இந்த அக்காமடேஷன் கிளிக் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், படிச்சுக்கோங்க. இதில் 3ஆவதாக இருக்கிற திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும். தலக்கோணாங்கிறது திருப்பதியிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒன்டிமீட்டாங்கிறது 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ தர்ஷன் டிக்கெட் எதுவும் இல்லை, ஆனாலும் ரூம் வேணும்னா திருப்பதி லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயில்கிட்ட இருக்கிற தொல்லப்பா கார்டன்ஸில் மினிமமாக ரூம்ஸ் இருக்கும், அதுதான் அலாட் பண்ணுவாங்க தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறப்போ. ஸோ அந்த ரூமை ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் நம்ம புக் பண்ணுறதுனால நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் யாராச்சும் 2 பேரோட ஆதார் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை தர்ஷன் டிக்கெட்டோட ஒரு ரூம் நீங்கள் திருமலாக்கோ போட்டுட்டீங்க, இல்லை திருப்பதிக்கோ போட்டுட்டீங்க, தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் திருச்சானூருக்கு போட்டுக்கலாமான்னா புக் ஆகும். தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் நம்ம புக் பண்ணுறப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். திருச்சானூரில் தொல்லப்பா கார்டன்ஸில் மட்டும்தான் அலாட் பண்ணுறாங்க. ஜனவரியில் ஏதாவது
திருச்சானூரில் ஸ்பெஷல் சேவாஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஜனவரிக்குண்டான ஸ்பெஷல் சேவாஸ் திருச்சானூரோடது டிசம்பரில் ஓப்பன் பண்ணுறப்போ ஆர்ஜி த சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். திருமலாவில் ரூம்ஸ் இன்கேஸ் கிடைக்கலன்னா கீழ்த்திருப்பதியில் கூட புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரூம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். சிங்கிள் பர்சனுக்கு ரூம் புக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு ரூமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வைகுண்ட துவார தர்ஷனம் 2 நாளோ 10 நாளோ தனியாக அதுக்கும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா இப்போ 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அந்த 8ஆம் தேதி வரைக்கும் துவார தர்ஷனம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் அக்காமடேஷன் தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் துவார தர்ஷனம் இருக்குது அப்படின்னா 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அக்காமடேஷனும் தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரூம் புக்கிங்கில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.